எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குதுங்க. படம் கண்டென்ட் பார்த்திங்கன்னா பெண்களோட பற்றி தான் வந்திருக்குது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். கொஞ்சம் கிளாமராக இருக்குது. கண்டென்ட்டு நல்ல கண்டென்ட்டுங்க. முதலேருந்து படம் பார்க்குறப்ப கோபம் வரும். பெண்ணியத்தை பற்றி பேசியிருப்பாங்க, அது இதுன்னு பேசியிருப்பாங்க. போதைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் முடித்தது சரியாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத என்னோடய கருத்து. ஏன்னா பெண்கள் எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு பெண்ணி உரிமை அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதில் எதில் உரிமை, என்ன உரிமை அப்படிங்கிறது சொல்ல வருதுங்க இந்த கருத்து. ராஜவேல் கிருஷ்ணா டைரக்டர் சொல்லிக்கிறாரு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. இருந்தாலும் படம் கொஞ்சம் போர் அடித்து தான் போகும். அந்த செகண்ட் ஹீரோயினா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின்னு தெரியல. ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு இல்லை அவங்க, அது வேணால் தெரியுது. அவங்களுக்கு நடிக்க தெரியல, அவங்களுக்கு கொண்டு உள்ளே போட்டிருக்காங்க. அவங்க கொஞ்சம் கிளாமராக நடிச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த நாடகத்தில் நடிக்கிற ஒருத்தவங்க நடிச்சுக்கிறாங்க, ஒரு லேடிஸு, அவங்க நல்லா நடிச்சுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அவர் நடிச்சுக்கிறாரு, ஓரளவுக்கு நடிப்பு வரல, ட்ரை பண்ணிக்கிறாரு. அப்போ ஹீரோ மாதிரி வர்ற நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, பிரேமம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அவர் எப்போ போல் அவர் பெரிய கேரக்டர் இல்லாட்டியுமே சின்ன கேரக்டராக அப்படி செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. கண்டென்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குதுங்க. கண்டென்ட்டு சரியான கண்டென்ட்டு. ஏன்னா பெண்கள் ஆடைகள் சுதந்திரம் தான், ஆடையை பாதி குறைச்சி போடுறதா சுதந்திரம் நினச்சிட்ருக்குறாங்க. உரிமை, எனக்கு உரிமை, என்னோடய சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. அது இல்லைங்க சுதந்திரம். பெண்ணுக்கு பொறுப்பு தானுங்க சுதந்திரம். ஒழுக்கமும் பொறுப்பும் தானுங்க சுதந்திரம். உரிமைங்கிறது நீங்கள் போராடுறீங்க. அப்பா சொத்தில் உரிமை கேட்குறீங்க, தாத்தா சொத்தில் உரிமை கேட்குறீங்களா, அதெல்லாம் சரி. அதே மாதிரி அதிகாரத்தில் உரிமை கேளுங்க. எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கணும்னு உரிமை கேளுங்க. அது தப்பு இல்லை. அதை விட்டு போட்டு நான் சுதந்திரமாக ட்ரெஸ்ஸு போடுவேன், சட்டியும் பாடியோடு திரிவேன், அப்போ தரக்கடிப்பேன், கஞ்சா போடுவேன், பசங்களை மாதிரியே வண்டி ஓட்டுவேன். வண்டி ஓட்டுறதும் கூட தப்பு இல்லை. சரக்கு போடுவேன், தண்ணி போடுவேன், பசங்களை மாதிரியே சுற்றுவேன். பசங்களுக்கு உடல் ரீதியான ஆபாசம் இல்லைங்க. ஆனால் பெண்களுக்கு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடல் ரீதியான ஆபாசம் இருக்குது. இப்போ இந்த படத்தில் சொல்ல வர கருத்தை நானும் சொல்கிறேன். பெண்கள் இப்போ ஒருத்தருங்க ஒரு நடிகை ஒரு வீடியோ பார்க்குறாங்க. ஒரு ஆண் அது சின்ன பையனோ பெரிய பையனோ வயசானவங்கள 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே யாரோ ஒரு ஆம்பளை பார்க்குறாங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே அவனால் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அது மனித இயல்புங்க. ஆண்களுக்கு டக்குன்னு வர்ற இயல்பு அது. உடனே பற்றிக்கிற பிரச்சனை அது. அதை அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டு அவன் திரியிறப்போ அவன் எதை கிடைச்சாலும் அதை தப்பாகத்தானுங்க பார்ப்பான். தாம் பெற்ற குழந்தையோ தாம் பேத்தியவோ தப்பாகத்தான் பார்ப்பானுங்க. இது இயற்கைங்க, இது இயற்கை. அது நீங்கள் இப்போ இதுக்கு என்ன காரணமோ இதுக்குள்ளே பெரிய அரசியல் தான். எல்லா இடத்துலையும் செல்ஃபோன் வந்துடுச்சு, செல்ஃபோனுக்குள்ளே ஆபாச படம் வந்துடுச்சு. இப்போ இந்த படத்தோட கதையாக தானே. ஒரு வயசானவர் ஆபாச படத்தை பார்க்குறாரு, அதில் சபலப்பட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது. இவ்வளோதாங்க படம். இது சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லிட்டேன். ஆனால் படம் பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த சாய் பல்லவி நடித்த ஒரு படம் வந்திருந்தது. அதில் அந்த ஒரு வயசானவர் நடிச்சிருப்பார். அவரும் இதைத்தான் பண்ணுவார். அந்த சின்ன பிள்ளைய தப்பாக நடத்துக்குவார். பாலியல் வன்கொடுமை நடக்கிறதுக்கு காரணம் பெண்களும் ஒரு காரணம் தான் நான் சொல்ல வரேன். பெண்கள் சுதந்திரங்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் குழந்தையை வளர்க்குறது நீங்கள் கூட இருந்து வளர்க்கணுங்கிறது தான் உங்கள் சுதந்திரம், உங்கள் உரிமைங்க. இப்போ உலகத்தில் ஆணும் பெண்ணும் வேலை செஞ்சால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் நிலைமை கொண்டு போய் நிறுத்தினது எந்த அரசியல். அதை தப்பாக பேசுங்க. ஆம்பளை சம்பாதிக்கணும், எனக்கும் என் பிள்ளைக்கும் சம்பாரிச்சிட்டு வாயா, என் பையனோ பிள்ளையோ சின்ன 5 வயசு அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு 10 வயசு வரைக்கும் நான் வீட்டில் இருப்பேன், 10 வருஷம் வரைக்கும் சம்பாரிச்சிட்டு வான்னு சொல்லி உரிமை கேளுங்க. அது சரியான உரிமை. அதை விட்டு போட்டு குழந்தைய விட்டு போட்டு நான் ஓட்டுவேன், எனக்கு இதுதான் எனக்கு சுதந்திரம், அப்போ ஆண்பாலை கூட என்னால் வேணாலும் சுற்றுவேன், அவங்க கூட தண்ணி போட்டிருப்பேன், கஞ்சா போடுவேன் அப்படிங்கிறத சுதந்திரம். படத்தில் முக்கால்வாசி நேரம் தண்ணி போடுறது கஞ்சா அடிக்கிறது தான் காமிக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் ஆம்பளை தப்புன்ட்டாங்க அப்படின்னா அவன் கஞ்சா போட்டால் தண்ணி போட்டால் அவனுக்கு என்ன தோணும்? சரக்கு அடித்தான்னா அவனுக்கு பொம்பளை பார்த்தா செக்ஸ் பண்ண தான் தோணும் அவனுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆடை குறைவாக போட்டு திரியிறாங்க. துணி பாதி போட்டுட்டு ட்ரெஸ்ஸு இல்லாமல் இந்த கதாநாயகியே வர்றவங்க கண்ட இடத்துல டாட்டூ போட்டிருக்காங்க. செஸ்ட்டுக்கு மேலே தேல் டேட்டூ போட்டிருப்பாங்க. எங்கள் டேட்டூ போடுறதுக்கு ஒரு இடம் முதல் டேட்டூ போடுறது தப்பு. டேட்டூ போடுறதுக்கு ஒரு இடம் பொருள் எவ்வளோ இல்லை, இடம் பொருளே இல்லையா, கண்ட இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. அது இதையும் பார்த்து அவன் பார்த்தான்னா அவன் வருது அப்படின்னு உணர்ச்சியை கட்டுப்படுத்தினா தான் மனசு அப்படின்னா.
அப்படி எல்லோரும் இருக்க மாட்டாங்க. 95% பேர் 5% தான் கட்டுப்படுத்துவாங்க. 95% பேர் கட்டுப்படுத்த முடியாதுங்க. பெண்கள் 100% கட்டுப்படுத்த முடியும். ஆண்களால் 100% கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து ஒரு இயற்கைக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வாய் வழியே சாப்பிடணும், பின்னாடி வெளியே போகணும். ஆனால் இயற்கைக்கு மாறாக பின்னாடி வெளியே சாப்பிட்டு வாய் வெளியே போவீங்களா? முடியாதில்ல. இயற்கைங்க அது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. பெண் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க. காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அழகுற ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுறதெல்லாம் அறிவு இல்லைங்க. ரீல்ஸுக்காகவும் காசுக்காகவும் ஆடுறதெல்லாம் அறிவு. ஒழுக்கமுமே ட்ரெஸ்ஸு உடுத்துறது நம்ம அழகுக்காக நம்ம உடுத்துகிறோம். நம்ம உள்ளுக்குள்ளுக்கிறத மறைக்கிற வேண்டியதுக்காக உடுத்துறாதே. அதை போட்டுட்டு இருக்கிறத உள்ளுக்குள்ளுக்கிறத எல்லாத்தையும் காமிச்சிட்டு போகிற மாதிரி போட்டு பழகக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. அதை பார்க்குறவன் அந்த ஒரு பெரிய பொம்பளை பார்க்குறேன் அப்படின்னா அவங்களே அதை பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டான். அது யார் கிடைச்சாலும் பண்ணுவேன். இங்கே இருக்கிற பெரிய தப்பு ட்ரெஸ்ஸில் என்னடா ஆபாசம் இருக்குன்னு கேட்காதீங்க. அப்புறம் ஒரு நடிகை வந்து ஒரு ஐட்டம் சாங்குன்னு சொல்லி போட்டு டிவியில் போடுறாங்க. அதில் அரைகுறை போட்டு இப்போ எல்லா படத்துலையும் அதான் வருதுன்னு வைங்க. அதை ஆடுறாங்க. அதை பார்த்து உணர்ச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் என்ன பண்ணுவேன்? பக்கத்தில் குழந்தை சிக்கினாலும் அதை தப்பாக தான் பார்ப்பான், தப்பாக தான் நடத்துவான், அதை கொலையும் கூட பண்ணுவான், பாலியல் துன்புறுத்தல் பண்ண தான் செய்வான். அப்போ நடிகை போட்ட ட்ரெஸ்ஸுக்கு மேலே அவனால் கிட்டத்தில் கூட பார்க்க முடியாது. அப்போ அவனோட ஆதங்கத்தையும் அந்த வெறியையும் எங்கே போய் தீர்த்துக்குவான்? பக்கத்தில் இருக்கிறத பசிக்கிற நேரத்தில் எது கிடைச்சாலும் திம்பாங்கிறதுக்கு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது மனுஷனுக்கு மிருகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான். சரிங்களா? தயவு செஞ்சு ஆம்பளை மேலே சரின்னு சொல்ல, ஆம்பளைகள்லாம் நம்ம ஓகேன்னு நான் சொல்ல. ஆம்பளையே சபலப்பட்டவனுங்க, சின்ன விஷயத்துக்கும் சபலப்பட்டு நிற்பானுங்க. நீங்கள் இப்போ படம் பூரா பாருங்கள். காமெடி நடிகர் வந்தாலே பொம்பளைகளை பின்னாடி சொல்லி கொடுக்குறது தான் காமெடி. அது ஃப்ரெண்டோட லவ்வராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டோட பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, சைட் அடிக்கிறது கொஞ்சம் ஒரு சீன் அதை காமெடியே வைப்பாங்க. துணி நகர்ந்துன்னா உயிர் வாயை துண்டுப்பாங்க. அவன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்கிறது அவன் சொல்லணும். அதுக்கப்புறம் அவன் பார்க்காம போவான். இது காமெடி. அது எப்படி? அது அவன் பொண்டாட்டி நாய் போச்சு, அவன் லவர் நாய் போச்சு. அது துணி விலகுனா நீ வாயை வந்துட்டு பார்க்குறது தான் காமெடியா? இது என்ன இப்படியே சொல்லி கொடுத்தோன்னா அப்புறம் ஆம்பளை என்ன மனநிலை போகுது? அதுக்கு இப்போ அதிகமாக ஆபாச படங்கள் வளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. குக்கு எஃப்எம்னெல்லாம் ஒன்று வருது. அதில் பூரா அதை தான் பேசுகிறாங்க. அதை பற்றி அது விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்குறான், ஆபாச படம் பார்க்குறான். எல்லாத்து கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு. 10 வயசு பையங்களே செல்ஃபோன் இருக்குது. அவன் கண்ட கருமத்தை பார்க்குறாங்க. அவன் எங்கே போவான்? அப்புறம் அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வெறியேற்றிக்கிட்டு தான் செய்வான். இங்கே இருக்கிற பெரிய அரசியல் போதைக்குள்ளேயுமே மது, சரக்கும் கஞ்சாவும் அடித்தான்னா அவன் மிருகமாக தான் செயல்படுவான். முதல்ல அதை தடை பண்ணணும். ஆபாச படங்கள் இருக்கிற பிரச்சனையை தடை பண்ணணும். இல்லாட்டி இந்த சமூகத்தை திருத்த முடியாது. ஆனால் இந்த படம் வந்து சொல்ல கண்டென்ட் கிளைமேக்ஸ் சூப்பர். அந்த ஹீரோயின் தன்னை மாற்றிக்கிற அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் சரி. ஆடை உடுத்தல் சுதந்திரம் வேணும்னா நீங்கள் ஆடை சுதந்திரமாக உடுத்திட்டு நீங்கள் போயிடுவீங்க. அதில் வந்து நல்ல ஒழுக்கமாக இருக்கிறக்குள்ளே பாதிக்கப்படும், கண்டிப்பாக பாதிக்கப்படும். கையில் எந்த பொருள் சிக்கினாலும் பசிக்கிறப்ப அவன் பழைய சோறு பிரியாணினாலும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். எது கிடைச்சாலும் சாப்பிடத்தான் செய்வேன். அது ஆம்பளை மேலே குத்தம் சொன்னாலுமே 95% ஆம்பளை மேலே குத்தம்னா ஒரு 5% பெண்கள் மேலேயும் குத்தம் இருக்குது. இது வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடக்கலைங்க. இப்படி பழைய குடும்பம் நடக்கலை. ஏன்னா அவங்க அடக்க ஒடுக்கமாக இருந்தாங்கல்ல, அதுதான் உரிமை அவங்களுக்கு. பெண்களை எதை காமிக்கணுமோ அதை தான் காமிக்கணும், எதை காமிக்கக்கூடாது அதை காமிக்கக்கூடாது. இது இயற்கைக்கு மாற நடந்தால் அழிவுகள் ஏற்படத்தானே செய்யும். அது வந்து ஒருத்தர் மேலே மட்டும் தப்பு கிடையாது, வாழ்கிற மக்கள் எல்லாத்து மேலேயும் தப்பு தான். அப்படிங்கிறதா நான் சொல்ல வர கருத்து. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதிப்போம். ரொம்ப நன்றி. பெண்களுக்கு நல்ல விஷயங்களை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளங்க தயவு செஞ்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். உலகம் சமநிலை பெறவே